الحمد لله رب العالمين نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير أمتي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أكتفي بهذا وقال جل جلاله في كتابه العظيم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فتنة الرجال في أهله وماله وولده وجاره تكفرها الصلاة والصوم والصدقة والأمر والنهي. رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் மீது சாருக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினை பின்பற்றி வாழ்ந்தமைந்த சஹாபாக்கள் தொட்டு துவங்கி கியாமத்து வரைக்கும் பிறந்திருக்கிற இனி பிறக்க இருக்கிற அத்துணை பேரின் மீதும் இன்னமும் குறிப்பிட்டு வாரத்தில் சிறந்த நாளால் இந்த ஜும்ஆ தினத்தன்று பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் அத்துணை பேரின் மீதும் வீடுகளிலே அல்லாஹ்விற்காக வேண்டி முஸல்லாக்களிலே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து பெண் தாய்மார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றாத கருணை கிருபை அனைத்தும் நம் சமூகத்தின் மீதும் அனைவர்களின் மீதும் இறங்குக என்று துஆக்களோடு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் நான் முதலில் நினைவு ஊட்டியவனாக இந்த ஜும்ஆவினுடைய பிரசங்கத்திற்கு நான் நுழைகிறேன். அருள்மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் முஸ்லிமாக படைத்து வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லணும். ஏனென்று சொன்னால் இந்த பதவி இருக்கிறதே, முஸ்லிம் என்ற பதவி இருக்கிறதே, இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டுமே தருகிறான். பல மன்னாதி மன்னர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த சிறப்பு சாமான்யமாக வாழக்கூடிய அன்றாட காட்சிகளாக காட்சியளிக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்கிறது. இது இந்த உலகத்தில் கிடைக்க பெற்ற ஆகப்பெரிய நியமத்து என்று நாம் நம்மை பெருமை தட்டிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, முஸ்லிமாக வாழ்ந்திருக்கிறோம் என்றால், முஸ்லிமாக பெயர் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றால், முஸ்லிமாக நாம் வாழ வேண்டும். எப்படி வாழ்வது, என்ன வழிமுறை? அதைத்தான் 1400 வருடங்களுக்கு முன்பதாக முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி விட்டு சென்று விட்டார்கள். பொதுவாக ஒரு மனிதர் எல்லா விஷயத்திற்குமே உவமை கேட்பான், ஒரு உதாரணத்தை கேட்பான்.
எப்பா செய்யி அப்படின்னு சொன்னா என்ன நீ செஞ்சீங்களா என்ற வார்த்தையை கேட்பான். அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் ஆழத்தை படைத்து அதை அரசாட்சி புரிகிறவன். எனவேதான் இஸ்லாம் என்ற பெயரை அல்லாஹ் நமக்கு தந்து, முஸ்லிம் என்ற ஒரு பட்டத்தை நமக்கு தந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ வைத்து காட்டிவிட்டான். அவர்களுடைய வாழ்க்கையை இன்று எத்துணை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை நானும் யோசிக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்களும் யோசிக்க வேண்டும். நான் இன்னைக்கு முஸ்லிமா வாழ்றேனா? இன்னைக்கு நான் முஸ்லிமா வாழ்றேனா? என்ன நான் அமல் செஞ்சிருக்கிறேன்? தினந்தோறும் அதிகாலையில் தவறாமல் சூரியன் உதித்து விடுகிறது. உதிக்குதா இல்லையா? அதனுடைய செயல்ல எதுவும் தவறு இருக்குதா? இல்ல. தினந்தோறும் சந்திரன் தன்னுடைய செயல்களை செய்கிறது. அது எதுவும் குழப்படி செய்தா? இல்லை. அது அதனுடைய வேலையை செய்யுது. ஊர்வன பரப்பன எல்லா விதமான உயிரினங்களும் அது அதனுடைய வேலையை செய்யுது. உஸ்தாது சொல்லுவாங்க, எறும்பு ஒண்ணு கிடைக்காது, நீ எறும்பை நோண்டினாலதான் ஒண்ணு கிடைக்கும். எப்படி? எறும்பு ஒண்ணு கிடைக்காது, எறும்பை நீ நோண்டதான் கிடைக்கும். ஏன்? அது பாதையில சரியா போய்கிட்டு இருக்கு. மனிதனாக நாம தான் அடுத்தவனுடைய விஷயத்துல, அடுத்தவனுடைய காரியத்துல கவனிக்கிறதுலையும் அவனை நம்ம உசுப்பி விடுறதுலையும் தான் நம்மளுடைய நேரமும் காலமும் கரெக்டா இருக்கு. அவ்வளவு சரியாக இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு முழு முஸ்லிமாக மாறவில்லை? முழு முஸ்லிமாவதற்கு என்ன வழி? பெருமானார் காட்டி தந்த வழி, அவர்கள் வாழ்ந்து சென்ற வழி, சஹாபாக்கள் வாழ்ந்து சென்ற வழி, அவர்களை தொட்டு துவங்கி வந்த பெரியோர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் வாழ்ந்து சென்ற வழி. அப்ப கண்ணியமானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் முஸ்லிமாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பிணைந்து பின்னி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு முறை சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்பயுமே கேள்வி கேட்பாங்க. தொழுதுட்டு சஹாபாக்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? மன் அஸ்பஹ மின்கும் அல்யௌம் சாஹிமா, உங்களில் இன்றைக்கு யார் நோன்பாளி, நோன்பு வைத்திருக்கிறவர்? யார் உங்களை நோன்பு வச்சிருக்கிறீங்க? ஃபமன் தபிஅ மின்கும் அல்யௌம் ஜனாஸா, யார் இன்றைக்கு ஜனாசாவை பின்துயர்ந்த நன்மை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள்? ஃபமன் அத்அம மின்கும் அல்யௌம் மிஸ்கீனா, யார் இன்றைக்கு அல்லது நேற்று மிஸ்கின்களுக்கு உணவளித்திருக்கிறீர்கள்? ஃபமன் ஆத மின்கும் அல்யௌம மரீதா, உங்களில் எவர் நோயாளிகளை நலம் விசாரித்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இப்படி டெய்லிக்கும் கேள்வி நடக்கும். அப்ப கேள்விகள் அனுதினமும் நடக்கும். பதில் ஒருவர் மட்டுமே கை தூக்குவார். யாரு? பெருமானாரினுடைய உற்ற நண்பர், காரே ஹிராவிலே துணையாக நின்ற நண்பர், சித்தீக் என்ற பட்டத்தை பெற்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சும்மா சொல்லக்கூடாது, அவங்க வாழ்க்கையை நீங்க படிங்க, நீங்க வாழ்க்கையை படிங்க. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை அபூபக்கர் நாயகத்தினுடைய வாழ்க்கை. அல்லாஹு அக்பர். இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் பாருங்க. என்னங்க, யார் இன்னைக்கு நோன்பு வச்சா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஆனா யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு வச்சேன். யார் இன்னைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்தது? ஆனா யா ரசூலல்லாஹ். யார் இன்றைக்கு மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுத்தது? ஆனா யா ரசூலல்லாஹ். யார் இன்றைக்கு நோயாளியை நலம் விசாரித்தது? ஆனா யா ரசூலல்லாஹ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொல்லுவார்கள், ஃபமன் இஜ்தமஅன ஃபீ அம்ரி, எவர் ஒருவர் என்னுடைய கட்டாய கடமையிலே, நான் செய்த வழிமுறையிலே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, இல்லா தஃபலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றிலும் நுழைவது அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புமிக்க தோழர்களை, நாம் யோசிக்க வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் வாழ்கிறோமா என்பதுதான் கேள்வி.
இப்ப நம்ம சொன்ன ஒவ்வொரு விதமான நல்ல அமல்களுமே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய அந்த ஃபதீலத்தை நமக்கு தருகிறார்கள். நோன்பு வைக்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், நம்முள் அடக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே 1178வது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கிறது. அவுசானி ஹலீல் பி ஸலாத்தின், 3 செய்திகளை, 3 விஷயங்களை பெருமானாராகிய என்னுடைய நண்பர் எனக்கு வசியத்தாக உபதேசித்திருக்கிறார்கள். ஹத்தா லா அத்உஹுன்ன ஹத்தா அமூத், நான் மரணிக்கிற வரைக்கும் அந்த 3 செய்திகளை, விஷயங்களை நான் இடவே கூடாது என்பதாக எனக்கு அவர்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள், உபதேசித்திருக்கிறார்கள். அது என்ன? சௌமு ஸலாஸ அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதத்திலும் 3 தினங்கள் நோன்பு நோற்பது, நபிலான நோன்புகளை நோற்பது. வ ஸலாத்தில் துஹா, துஹாவினுடைய தொழுகையை தொழுவது, ஒரு 11:30 மணிக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டிய துஹாவினுடைய தொழுகையை தொழுவது. வ நௌமுன் அலா வித்ர், தொழுகை தூக்கத்திற்கு முன்பு வித்ருடைய தொழுகையை தொழுவது. இந்த 3 விஷயங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, அது நமக்கும் கூட. யோசிக்கணும், நமக்கும் அது வசியத்து தான். நோன்பு வைப்பதன் காரணத்தினால் இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய ஆற்றலும் அந்த மகத்துவத்தையும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ்வை நம்ம அடைஞ்சுக்கிறலாம். நமக்கு ஒரு காரியம், நமக்கு ஒன்று வேலையாகணும். பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களை போய் நம்ம பார்ப்போம். அவர் என்ன எதிர்பார்ப்பார்? அவருக்கு என்ன வேணுமோ அதை எதிர்பார்ப்பார். ஆனால் சர்வலோகத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, அவன் நமக்கு கேட்கலினாலும் சரி, நம்ம கேட்டாலும் சரி, எல்லா விதமான நலவுகளையும் வளங்களையும் தந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய அன்பை பெற வேண்டும், அவனுடைய நேசத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு அமல் சௌம், நோன்பு வைப்பது. அந்த நோன்பின் மூலமாக நாம் இறைவனை என்ன செய்யலாங்க, அழைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பும் பாக்கியமும் நமக்கு இருக்கிறது. அப்ப நம்ம நோன்பு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். மாதத்தில் 3 தினங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தை நம்ம இங்கே பதிவு செஞ்சுக்கிறணும். 2வது விஷயம் துத்இமு துஆம். கண்ணியமானவர்களே, உணவளிப்பது இருக்கிறதே, அது ஒரு பெரிய ஒரு அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா அம்மா தன்னுடைய குழந்தை ஹசன் ஹுசைன் 2 பேருக்கும் கடுமையான காய்ச்சல், பலத்த காய்ச்சல். அல்லாஹ்ட்ட நியத் செஞ்சுக்கிறாங்க, யா அல்லாஹ் 3 நாள் உனக்காக வேண்டி நோன்பு வைக்கிறேன். எத்தனை நாள்? 3 நாள் உனக்காக நோன்பு வைக்கிறேன், நோன்பு வச்சிடுறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஷிஃபாவாக்கிரு. 3 தினங்கள் நோன்பு வைக்கிறாங்க. முதல் தினம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு வைப்பதற்காக வேண்டியும் ஃபாத்திமா அம்மா நோன்பு வைக்கிறதுக்காக வேண்டியும் வீட்டில் போய் பார்க்குறாங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை, மாவு இல்லை. சரின்ட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா மாவு இல்லை. உடனே என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தைக்கு போய் பஞ்சு வாங்கி நூலை திரிச்சு அது நூலாக வித்துட்டு வந்து மாவை வாங்குறாங்க. வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு ரொட்டி சுடப்படுது. 3 ரொட்டி, அவ்வளவுதான். நம்ம சகரில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னாங்க நம்ம சகர் எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். ஒரு பக்கம் கோழி கொதிக்கும், ஒரு பக்கம் ஆடு கொதிக்கும். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய தரத்தை யோசிக்க வேண்டும். அதுதான் சஹாபாக்கள், அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அப்ப முதல்ல ஒரு எத்தீம் வந்து கதவு தட்டுறாரு. ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, ஏதாவது ஒரு கொடுங்களேன். தூக்கி 3 ரொட்டியும் கையில் கொடுத்துட்டாங்க. தண்ணியை குடிச்சிட்டு நோன்பு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 2வது நாள் இதே போல நடக்குது. அலி ரலியல்லாஹு போறாங்க, நூலை திரிச்சு கொடுக்குறாங்க, மாவு வருது, வீட்டில் ரொட்டி சுடப்படுது. 2வது நாள் நோன்பு வைக்கிறதுக்கு ஆயத்தமானா ஒரு மிஸ்கின் வந்துட்டார். 1 நாள் எத்தீம்,
அனாதை. ஃபர்ஸ்ட் நாள் எத்தீம் வந்து விட்டார், அடுத்தது அனாதை மிஸ்கின் அடுத்து வர்றாரு. மிஸ்கின் வந்து கதவை தட்டுறாரு, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஏதாவது கொடுங்கல. அப்படியா, இந்தாங்க தண்ணியை குடிச்சிட்டு 2வது நாளும் நடக்குது நோன்பு. 3வது தினம் போறாங்க, மாவு வாங்குறாங்க, வீட்டில் ரொட்டி சுடப்படுது. கைதி, சிறை கைதி வெளியே வராரு. வந்து வாசல்ல நின்று, அம்மா ஏதாவது சாப்பிட கொடுங்கம்மா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, கனியும் கூழுமா குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஏதாவது ஒன்று பார்த்து கொடுங்க. அப்படியா, இந்தாங்க. 3 தினங்களும் தண்ணீரை குடித்து விட்டு நோன்பு வைத்த அந்த சஹாபாக்கள், அந்த உள்ளங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமலே இருப்பான். விடியுது காலையில பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்து இறங்குகிறது. وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. என்னுடைய பொருத்தம் பெறுவதற்காக வேண்டி பாத்திமா அம்மா அவர்கள் செய்த அந்த தியாகமிக்க அந்த நோம்பினுடைய செயலை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். எங்க சும்மா வராத ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான். எப்படி கிடைக்கும் தியாகம்? அந்த உள்ளத்தினுடைய உணர்விலிருந்து எழக்கூடிய தியாகம் அது நமக்கு வராது. ஏன்? நம்ம அதை அடைந்து கொள்ளல, இன்னும் அதை பெறவில்லை. அதற்கு முதலில் இறைக்காதல் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நான் ரொம்ப நேசிக்கணும். என்ன நேசிக்கிறவனுக்கு தாங்க எடுத்து கொடுக்க முடியும். 10,000 ரூபாய் எனக்கு வேணும்னு தான் உயிரை காத்த நண்பனுக்கு எடுத்து கொடுப்பான். யாராவது ஒரு ஆள் வந்து வாசல்ல நிக்கிறாரு, இந்த மாதிரி என் மகளுக்கு ஆபரேஷன் இந்த மாதிரி இருக்குது, எடுத்து கொடுத்துருவோமா? மாட்டோம். ஏன்? தெரியும் நண்பன் யார், அவர் யார், பிரித்து பார்க்கிற உணர்வு. அப்ப நம்ம ரப்பை பிரித்து பார்க்கிறோமா? பிரித்து பார்க்க முடியுமா? கூடாது. அந்த இறை காதல் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த இறை காதலின் காரணத்தினால் எந்த தியாகம் வந்தாலும் அந்த தியாகத்தை செய்து முடித்தே தவிர அவர்கள் வாழவில்லை. அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மள்கிட்ட வரணும், கொண்டு வரணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செயலின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் சொர்க்கமும் கிடைக்கும் என்பது நமக்கெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட ஒரு செய்தி. அடுத்ததாக நோயாளிகளை நலம் விசாரிப்பது. நோயாளிகளை நலம் விசாரிக்கிறதுனா இன்னைக்கு கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னு கேட்டா, ஐயோ அங்க போகக்கூடாது, நமக்கு அது ஒட்டிக்கும், எப்படி நமக்கு அது ஏற்பட்டுரும், அல்லாஹ் நான் தான் ஏற்படுங்கிற உள்ளத்துல நம்பிக்கை போய் நோய்க்கு பயப்படக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட்டோம். எதில் ஈமான் இருக்கிறது? அல்லாஹ்விலா, மறுமையிலா, நோயிலா? நம்மளை கேட்டா நம்ம நோயில தான் சொல்லுவோம், அல்லாஹ்ல சொல்ல மாட்டோம். ஏன்? அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமா இறங்கிடுச்சு. கண்ணியமானவர்களே, நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜமாத்தை சார்ந்தாலும் சரி, நம்ம ஊருக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்களுடைய நோய் நலம் விசாரிப்பது என்பது நபி வழியில் கட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. நோயாளியினுடைய நலமை நாம் விசாரிக்கும் போது அந்த நோயாளி அவருடைய நோயிலிருந்து மீண்டு வருவார். ஆனா போய் என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு வந்துருச்சா, அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். இந்த அவருக்கு அப்படித்தான், அந்த திரள் அவருக்கு எப்படித்தான், அவ்வளவுதான் அப்படிங்கிற அசாதாரணமான நம்பிக்கை இல்லாத அவநம்பிக்கை உள்ள விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? நம்பிக்கை கொடுக்கணும். ஏங்க அல்லாஹ் கொடுத்திருக்கா இந்த நோயை உங்களுக்கு, அவனை ஷிஃபாவாக்குவான். ஆக்குவானா இல்லையா? ஆக்குவான். துவா செய்யுங்க, நான் உங்களுக்காக துவா செய்கிறேன். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து அவருக்கு நம்ம எடுத்து சொல்றப்ப, சுபஹானல்லாஹ், வந்த நண்பர் என்னுடைய உடலை தேத்திட்டு போயிட்டாரு. ஏங்க 220 ரூபாய்க்கு நீங்க பூஸ்ட் வாங்கி கொடுக்கறத விட வார்த்தையின் மூலமாக நீங்கள் அவர்களை பேசும்போது
அது அவர்களுடைய உள்ளத்தையும் உடலையும் ரொம்ப இது பண்ணிடுது. அப்ப நம்ம நேசிக்கிற மனிதர்களை தவிர்த்து நாம் அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய ஜமாத்தினர்கள் யார் யார் எப்படி இருக்கிறார்களோ போய் அவங்களை விசாரிக்கணும். நோயாளின்னு நமக்கு செய்தி கிடைச்சிச்சுன்னா போதும், போய் அவங்கள பார்த்து இன்ஷா அல்லாஹ் அவங்கள சுகப்படுத்திடுவான், நீங்க பயப்படாதீங்க. எல்லா நோயெல்லாம் சுகப்படுத்துவான், நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலை நாம் அவருக்கு கொடுத்துட்டோம்னா அந்த ஆறுதலின் காரணத்தினால் அவர் என்ன ஆகிடுவார், மீண்டு வரக்கூடிய ஒரு நசீவை அல்லாஹ் அவருக்கு தந்து விடுகிறான். இதுவும் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய செயல்கள் இவ்வளவுதான். இதையெல்லாம் நாம் செய்கிற போது அல்லாஹ்வினுடைய ரிலாவை நாம் பெற முடியும். அவருடைய ரிலா கிடைத்து விட்டால் எந்த கொம்பனாலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு மறுமையில் ஒரு நேரம் நடக்கும், ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு மனிதரை அழைத்து அல்லாஹ் கேட்பான், இந்த மனிதனுடைய கடனை மன்னித்தாயே, இந்த மனிதனுடைய கடனை நீ மன்னித்தாயே, ஏன் மன்னிச்ச, எதுக்கு மன்னிச்ச? யா அல்லாஹ், அவருடைய நிலைமையை பத்தி எனக்கு தெரிகிறப்பே, அவர் எப்படியாப்பட்டவர் எனக்கு தெரிகிறப்பே, அவருமோ பொருளாதாரத்திலே பலம் கம்மியானவராக இருந்தார், அவருமோ பொருளாதாரத்திலே வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்தார், அவரால் திருப்ப கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் கொடுத்தேன். ஏன்? உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேணுமே. அப்படியா? எனக்காக இந்த கடனை தள்ளுபடி செஞ்சியா? ஆமா ரப்பே, ஆமா ரப்பே, நான் தான் இந்த உலகத்தில் ரஹீம் என்ற அந்தஸ்தில் நான் தலை நிமிர்ந்து நின்றேன், ஆனால் அந்த ரஹீம் என்ற குணத்தை நீனும் பறித்துக் கொண்டாயா? அல்லாஹ் அங்கே என்ன செய்யறாங்க, நீனுமோ எந்த நல்ல விஷயமும் செய்யல உன் வாழ்க்கையில இதை தவிர, ஆனால் என் உள்ளத்தை நீ கவர்ந்து விட்டாய், என் ரஹீம் என்ற அந்தஸ்தை நீ செயல்படுத்தி விட்டாய். இந்த ஒரே ஒரு அமலுக்காக, இந்த ஒரே ஒரு செயலுக்காக நீ சொர்க்கத்திற்கு சலாமத்தாக போகிவிடு. அல்லாஹு அக்பர். அந்த நிலைமையை நாமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நிலைமையை நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். கடன்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவிற்கு எடுத்து தர வேண்டும். அல்லாஹ் நம் செல்வத்திலே எதையும் குறைக்க மாட்டான். சொர்க்கத்தை நமக்கு தருவான். சொர்க்கம் நமக்கு வேணும். அதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம்முடைய அனைத்து விதமான பொருளாதாரத்திலும் பரக்கத் செய்து இம்மை மறுமை இருளக வாழ்க்கையிலே நம்மை வெற்றி பெற்ற சமூகமாக மாற்றுவான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் அல்ல.